The most surprise moment of Indian cinema this year நான் சொல்லுவேன். The most violent and brutal police officer in Indian cinemaன்னு பேர் வைக்கிற அளவுக்கான ஒரு வயலண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ரத்தம் தெரிக்கும் இல்லை, ரத்தம் அருவியா வழிந்தோடும் காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கோவிடுக்கு அப்புறம் ஹிட் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரீஸ் ஆஃப் படங்கள் ஹிட் ஃபஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் வந்துச்சு. ஓடிடியில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் அட்விசேஷன் நடிச்சிருந்தாரு. செகண்ட் பார்ட்டோட என் கிரெடிட்ஸ்லேயே வந்து அடுத்து தேர்ட் பார்ட்டில் வந்து நாடி தான் நடிக்க போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அதோட வழக்கம், ட்ரெடிஷன், பாரம்பரியம்னு சொல்லலாம். சைலேஷ் கோனலோ அவர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தார், இதையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இதே அந்த வழக்கத்தை பாரம்பரியத்தை விடாமல் இதுலேயும் வந்து என் கிரெடிட்ஸில் ஃபோர்த் பார்ட்டில் யார் வர போகிறாங்க, ஹிட் ஃபோர்த் கேஸில் யார் வர போகிறாங்கன்றதை காமிச்சிடுறாங்க. நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எந்த விதமான இந்த ரிவ்யூவில் எந்த ஸ்பாய்லரும் இருக்காது. ஸ்பாய்லருக்கு எந்த ரிவ்யூ எந்த போஸ்ட்டும் படிச்சிடாதீங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான சர்ப்ரைஸ், தி மோஸ்ட் சர்ப்ரைஸ் மூமெண்ட் ஆஃப் இந்தியன் சினிமா திஸ் இயர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத ஒருத்தர் தான் வந்து ஃபோர்த் பார்ட்டில் வரப்போகிறாரு. அது யாருங்கிறத என் கிரெடிட்டில் சொல்லிடுவாங்க. அது உட்காந்து பாருங்கள், யூ வில் பி ஸ்டண்ட். அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான். இது வந்து ஒரு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதோ சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸு அல்லது அந்த சைக்கோபாத்து அதெல்லாம் வந்து ஒரு புதுசான ஒரு களம்னு சொல்லலாம். இந்திய சினிமாவுக்கு புதுசான ஒரு களம்னு சொல்லலாம். நானி அவர் வந்து திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் நடிப்பார். தசராவில் ஒரு கேரக்டர் பண்ணுவார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஹாய்னானா பண்ணுவார். அதுக்கப்புறம் ஷாம் சிங்கா ராய் பண்ணுவார். த மோஸ்ட் வைலண்ட் அண்ட் ப்ரூட்டல் போலீஸ் ஆஃபீஸர் இன் இந்தியன் சினிமான்னு பேர் வைக்கிற அளவுக்கான ஒரு வயலண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ஆக்ஷன்லாம் செம்மையாக பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி ஷெட்டி கேஜிஎஃப்ல பார்த்தா அப்பாவி பொண்ணா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2-3 சீன் தான் வராங்க. ஸோ ஹீரோயின் இருக்கணுங்கிறதுக்காக இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் செகண்ட் ஹாஃபில் வந்து ஆக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படி ஒரு சின்ன பொண்ணாக அப்பாவி பொண்ணாக கேஜிஎஃப்ல பார்த்த ஸ்ரீநிதி ஷெட்டியான்னு கேட்குற அளவுக்கு பயங்கர ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாருமே அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது டெக்னிக்கலி த சவுண்டு, அவர் சைலேஷ் வந்து ஒவ்வொரு படங்கள்லேயுமே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ படத்தோட முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமருக்கு வந்துடுவோம். இது வந்து ஒரு ஏ சர்டிஃபைடு. ரொம்ப ரத்தம் தெரிக்கும் இல்லை, ரத்தம் அருவியாக வழிந்தோடும் காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. மார்க்கோவில் எந்த அளவுக்கு வைலன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கான வைலன்ஸ் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வைலன்ஸ் ஓகே, இப்போ மக்கள் வைலன்ஸுக்கு பழகிட்டாங்க, அதனால் நிறைய வைலன்ஸ் அதிகமாக இருக்கிற படங்கள்லாம் நிறையா வருது, அது வேறு விஷயம். பட் உங்களுக்கு வைலன்ஸ் ஓகே அப்படின்னா இந்த திரைப்படத்தை தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். தேட்டரில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த விஷயம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.